பரமக்குடியில் இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 52.92 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல். 3 பேர் கைது. சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி. சந்தீஷ் நேரில் சென்று பாராட்டு தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே காந்திநகர் சோதனைச் சாவடியில் மதுவிலக்கு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சோதனைச் சாவடி அருகே இருவர் சந்தேகப்படும் வகையில் ஒரு கட்டப்பை மற்றும் பேக்கை கைமாற்றி உள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த மதுவிலக்கு போலீசார் இருவரையும் பிடித்து கையில் வைத்திருந்த பையை சோதனையிட்ட போது அதில் கத்தையாக பணக்கட்டுகள் இருப்பது தெரியவந்தது. யமனேஸ்வரம் காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களை விசாரணை மேற்கொண்டு தெரிவிக்கையில், சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே அரணியூரைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரும், ராமநாதபுரம் மாவட்டம் பழையநேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த கவிதாஸ் என்பவரும் தெரியவந்தது. 2 பைகளில் இருந்த 52,92,200 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் இளையான்குடி புதூரைச் சேர்ந்த பனீர் என்பவரை கைது செய்தனர். மூவரிடமும் யமனேஸ்வரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அங்கு சென்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜி. சந்தீஷ் பணத்தை மீட்ட காவலர்களை நேரில் சந்தித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார்.